வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழைப்பழத்தினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வாழைப்பழம் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தான் அதிகமாக பெரும்பாலானவரும் சாப்பிட பழகிறாங்க. ஆனால் செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மற்ற வாழைப்பழங்களை விட செவ்வாழைப்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறதோடு ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம செவ்வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். எப்போதுமே செவ்வாழைப்பழத்தை நன்றாக பழுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும், இல்லைன்னா அதோடைய சுவை நன்றாக இருக்காதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாழைப்பழத்துடைய மருத்துவமைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய வீடியோக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நீங்க இருக்கீங்கன்னா செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். மற்ற பழங்களை விட செவ்வாழைப்பழத்தில் குறைவான கலோரிகள் இருக்கு. இது நார் சத்து இந்த செவ்வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கு. அப்படின்றதால இதை சாப்பிட்டதும் உங்களுடைய உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு நிரம்பிடும். அதாவது உங்களுக்கு பசியை எடுக்காது. அப்போ செவ்வாழைப்பழங்களை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பசி எடுக்காது. அப்படின்றதால இந்த கலோரிகளையும் உங்களுக்கு போதுமானது தான். இதனால தேவையில்லாத நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் எடையை நீங்க வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. ஸோ குறிப்பாக அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்புறம் செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் உங்களுக்கு தேங்காம பாதுகாத்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக செயல்பாட்டிற்கு நல்லது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. அடிக்கடி செவ்வாழைப்பழம் சாப்பிடும் போது இதய நோய் மற்றும் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்கலாம். செவ்வாழைப்பழத்தில் கால்சியம் இருக்கு அப்படின்றதால எலும்பை செவ்வாழைப்பழம் வலுப்படுத்தும். ஸோ எந்த விதமான கழிவு நீக்க மண்டல பிரச்சனையும் இல்லாம கழிவு நீக்க மண்டலம், அதாவது சிறுநீரகம் தன்னுடைய அந்த வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கெல்லாம் செவ்வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக சிறுநீரக கற்கள் உருவாகுதல், அந்த உருவாக்கக்கூடிய கற்களை வெளியேற்றுதல் போன்ற இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கியூர் பண்ணிக்கலாம். சிறுநீரக கற்கள் உருவாகாம பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல நமக்கு பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க விட்டுறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால நிக்கோட்டின் உட்கொள்வதை உங்களால குறைக்க முடியும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிட்ட நபர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கெல்லாம் இந்த செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தான் உதவிகரமாக இருக்கு. ஸோ நிக்கோட்டின் அவங்களுக்கு போகலை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது புகைப்பிடிக்கிறவர்கள்லாம். ஸோ கொஞ்ச நாள் நீங்க இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டு செவ்வாழைப்பழத்தை புகைப்பிடிக்கணும்னு உங்களுக்கு தோணும் போதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நிக்கோட்டின் உட்கொள்வதை உங்களால் குறைக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொஞ்சமா நீங்க விட்டுருவீங்க. முழுசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமே உங்களுக்கு இருக்காது. சருமத்தை பாதுகாக்கிறது செவ்வாழைப்பழம். அடிக்கடி செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால சருமத்தில் ஏற்படக்கூடிய வடுக்கள், துளைகள் இது எல்லாமே சரியாயிடும். மேலும் செவ்வாழைப்பழத்தில் 75% நீர் சத்து அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்களா இருக்கிறதால நம்ம சருமத்திற்கு தேவையான நீரேற்றத்தை, அந்த நீர் சத்தை கொடுத்து எப்போதுமே நம்மளோட சருமத்தை சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸா வச்சிருக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் கொடுக்கும். எப்போதுமே நம்மளோட சருமம் புத்துணர்ச்சியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். எந்த விதமான முகப்பொருட்களோ, சருமத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், வெட்டு காயங்கள், தழும்புகள், முக சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் சருமம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ரத்தத்தை சுத்திகரிக்கிறது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்குது. ரத்த சோகை நோய் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து 2 அல்லது 3 செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிக்கும் போது ரெட் பிளட் செல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ ஹீமோகுளோபின் கவுண்ட் பேலன்ஸ்டா வந்துச்சு அப்படின்னா அனிமியா மட்டும் கிடையாது, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அதை கியூர் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் சாப்பிடும் போது தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு குறைகிறது. குளிர்காலத்தில் தேங்காய், எள் அல்லது பாதாம் எண்ணெயோடு கலந்து செவ்வாழைப்பழத்தை தலையில தேய்த்தோம் அப்படின்னா தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கும். தலைமுடி உதுதல், தலைமுடி உடைந்து போகுது, பொடுகு இது போல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அடர்த்தியாக கருகுவென்று நம்மளுடைய தலைமுடி வளர ஆரம்பிக்கும். மூலத்தை குணப்படுத்தும் செவ்வாழைப்பழம். மலச்சிக்கலை போக்குவதிலும் மிகவும் உதவியாக செவ்வாழைப்பழம் இருக்கும். மேலும் நாள்பட்ட மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், மூலம் ஆகியவற்றை குணப்படுத்தவும் செவ்வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கு. தொடர்ந்து மதிய வேளைகளில் செவ்வாழைப்பழம் சாப்பிடும் போது செரிமானம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், மற்ற அந்த செரிமான பிரச்சனைகள் எல்லாமே கியூர் ஆகிடும். குறிப்பாக மூலம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். அதுக்கு நீங்க செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கும் செவ்வாழைப்பழம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷனை செவ்வாழைப்பழம் ரிலீஃப்
பண்ணுங்க மக்களே. செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய இதய துடிப்பை லேசாக்கி உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை அப்படியே நிலைப்படுத்தும். தொடர்ந்து செவ்வாழை பழம் சாப்பிடும்போது டோபமைன் போன்ற ஹார்மோன்கள்லாம் சுரக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள்லாம் நமக்கு சுரக்கப்படும் போது மன அழுத்தத்தை நம்ம குறைச்சிக்கலாம். நம்மளுடைய வேலையை நம்ம சுறுசுறுப்பாக எனர்ஜியாக செய்யலாம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம்லாம் விலகி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் எந்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கும் அப்படின்னா செவ்வாழைப்பழத்தையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் நலம் பெறலாம். செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மையை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.